இந்த ஊரு பூசாரியோட பொண்ணுதான் நான். செல்வி எங்க வீட்டுல தான் வளர்ந்தா. நானும் அவளும் ஒரே வயித்துல பொறக்காட்டியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போலதான் வளர்ந்தோம். ஹலோ, வர மாப்பிள்ளைய கண்டிப்பா துரத்திடுவல்ல. என்னடி கேள்வி கேக்குற? இது வரைக்கும் நான் 11 மாப்பிள்ளைய வந்த வழியே திருப்பி அனுப்பியிருக்கேன். இவன் மட்டும் எப்படி தப்பிப்பான்? இந்த மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரா, கார்ல வரட்டும் வரட்டும். டிவிஎஸ் 50ல வந்தவன வண்டிய புடுங்கி வச்சுட்டு போன வாரம் அனுப்பிட்டேன். இந்த வாரம் கார்காரனா? சரி போடுவே, கார் வருது கார் வருது. பூசாரி வீட்டுக்கு எப்படிமா போகணும்? அப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. ரொம்ப நன்றிமா. ஆமா, பூசாரி வீட்டை ஏன் கேக்குறீங்க? அவர் பொண்ணு பார்க்கத்தாமா. பொண்ணா? நீ வண்டி எடுப்பா. அப்ப இது ஏங்க, வண்டி ஓட்ட தெரியலனா ஓட்ட தெரிஞ்ச ஆளு யாராவது கூட கூட்டிட்டு வர வேண்டியது. ஹலோ, நான் கரெக்டா தாங்க ஓட்டினேன். எவனோ இடியட் கல்லால அடிச்சிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, கார் பள்ளத்துல மாட்டிருச்சு, கொஞ்சம் தள்ள முடியுமா? வாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படிதான் தள்ளுங்க. ஏங்க, இப்போ உங்களுக்கு வண்டி எடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சாவிய வண்டியில வச்சுட்டு என் கூட வாங்க. கார் தன்னால வரும். என்ன சொல்றீங்க? வரும், வாங்க. ஏங்க, இந்த பில்லி சோனியா மாய மந்திரம் ஏதாவது பண்ண போறீங்களா? அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல ஒளிஞ்சு உட்காருங்க, கார் வரும். ஒளிஞ்சு உட்கார்ந்தா கார் வருமா? எப்படி? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. இதாங்க சொந்த ஊர். ரொம்ப வருஷம் வராம இப்போதான் வந்திருக்கேன். என்னங்க பண்றீங்க? இந்த கல்லு தாங்க என் மேல அடிச்சது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மோப்ப நாயை விட்டு மோப்பம் பிடிச்சு கல்லால அடிச்சவனை தூக்கி ஜெயில தள்ளுறேன்னு இல்லையா? என்னங்க நீங்க சின்ன விஷயத்துக்கு போய். எதுங்க சின்ன விஷயம்? இது அட்டெம்ப்ட் டு மர்டர். அடிச்சவனை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிர் போயிருக்குங்க. ஏங்க, ஊருக்குள்ள உங்களுக்கு செம கான்டாக்ட்ங்க. நீங்க சொன்ன மாதிரியே கார் வருது. ரொம்ப பேசாம போய் காரை நிறுத்துங்க. யூ ஆர் கரெக்ட். ஹலோ, ஹோல்ட் ஆன். தேங்க்ஸ்ங்க. காருக்கு சொந்த. ஹலோ, தேங்க்ஸ்ங்க. சாரிங்க, சாரி, தெரியாம பண்ணிட்டேன். தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க சாரி சொல்றீங்க. ஏங்க, நான் சாரி சொல்ல நீ தேங்க்ஸ் சொல்றீங்க. சாரிங்க. என்ன ஆனால தேங்க்ஸ் சொன்னா சாரி சொல்லிட்டு ஓடுறாரு? அவன் என்ன உங்களுக்கு உதவியா பண்ண வந்தா? பின்ன காரை களவாண்டு போகத்தானே வந்தான். பாத்துங்க, களவாணி பயில இருக்கிற ஊரு. பொம்மை சைக்கிளையே நம்பி வச்சுட்டு நகரக்கூடாது. இதுல நீங்க காரை சாவியோட வச்சா எப்படி விடுவாங்க? பயங்கர பிளானிங்க. கிரேட். சரி, நான் கிளம்புறேங்க. கார் தான் வந்துருச்சுல. பாவம், யாரோ தெரியாம கல்லால அடிச்சிட்டாங்க. இன்னும் ஏன் அந்த கல்லை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதானே? அடிச்சால சும்மா விட மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டி குறைஞ்சது 5 வருஷம் ஜெயில போடுவேன். எங்க அவன ஆள காணோம்? ஹலோ, எங்க இருக்க? அப்படியே மேல பாரு. இந்த பக்கம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. திருட வந்துருவனும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு லேட்டா வர? சரி சரி, வந்துட்டா நேரா போய் வேலைய மடமடன்னு பார்க்க வேண்டியதானே. ஏன் இங்கே நின்னுட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசணும். பேசின மாதிரி சரியா 300 ரூபாய் சொல்லையா கொடுத்துருவையா? பத்தாது. சின்ன கல்ல தனியா திருட போற. பொருள் சிறுசுதான், ஆனா திருட போற இடம் பெருசாச்சே. 50 ரூபாய பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கோ பேங்க் லாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல. சரி, மேல 50 ரூபாய் போட்டு தரேன். சீக்கிரம் போய் அந்த கல்லை நைஸா எடுத்துட்டு வா. டன். 50 ரூபாய்க்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது.
வேற என்ன பண்றான்? எப்படியாவது இந்த வருஷம் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அதுக்காக தான் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு போங்கன்னு சொல்லி உங்களை பாம்பேல இருந்து வர வச்சிருக்கேன். அப்போ உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏம்மா, இத்தனை வருஷம் வராம இருந்துட்டு இப்ப வந்த உடனே பூஜை போடணும்னா எப்படி? முதல்ல பூசாரியை பார்த்து பூஜைக்கு நாள் குறிச்சுக்கோமா? கள்ளக்காணோம். கள்ளி கிடைச்சதா? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல்லுல கல் கோரையே வாங்கலாம். கொன்னுருவேன். உன்னை கல்ல மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா, கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனையில் வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பரம்பரைக்கு அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்ச பொருளை போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா. டேய், ஐயோ, உருளுது. எவ்வளவு தைரியம் தான் அரண்மனைக்குள்ளேயே வருவானுங்க. கையில கிடைச்சா செத்தானுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடுங்க. சத்தியமா நான் திருடி இல்ல. அப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அந்த கல்லை எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏ பின்ன நீங்க பாட்டுக்கு மோப்பனாயி போலீஸ் புகாருன்னு போயிட்டீங்கன்னா நீ ஏன் அதை பத்தி பயப்படுற? அத அடிச்சதே நான் தானே. ஓ, மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் போகாத. இப்படி போனா மாட்டிப்ப. என் கூட வா. இருட்டலனா ஒளிஞ்சு பாரு. சீக்கிரம் வா. வா, இப்படி போலாம். நல்லா தேடியா. ஏய், யாரா நீ? இங்க என்ன பண்ற? கூட வந்திருக்கால, அவகிட்ட கேளு. உதப்ப வாய முடுறா. எல்லாம் உன்னாலதான். நானாவது வீட்டுல இருக்க பொருளை தான் தூக்க வந்தேன். நீ வீட்டுக்காரனே தூக்கிட்டியே. நான் அவளை காப்பாத்த வந்திருக்கையா? என்னடா ஹவுஸ் ஓனர் நீ? விட்டா பீரோ சகை எடுத்து நீ அவ கையில கொடுத்துருவ போல. கிர்ல் இல்லாத வீட்லயும் திருள் இல்லாத வீட்லயும் திருடவே கூடாது. வட்டா. மூஞ்சி தனியா மாட்டினாலாவது வெறும் திருடின்னு தான் சொல்லுவாங்க. உன் கூட சேர்ந்து மாட்டின தப்பு தப்பா பேசுவாங்க. நான் போறேன். ஏய், அவன் தப்பிக்கவே கூடாது. எங்க போயிருப்பான்? என்ன? நல்லா மாட்டினேன். இப்ப என்ன பண்றது? உன் தாவணிய கழட்டு. ச்சே, எந்த மாதிரி நேரத்துல உன் புத்தி எப்படி எல்லாம் போகுது பாரு. ஐயோ, உன்னை காப்பாத்துதா கேக்குறேன். முகத்து மூடி வேற பக்கம் ஓடுனா என்ன திருட என்ன துரத்துவாங்க. நீ ஈஸியா எந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன? சரி, கண்ணு மூடு. ம். கண்ணு மூடு. ம். இதுக்காகத்தானே வந்தேன். சரி, நான் போறேன். நீ எஸ்கேப் ஆயிடு. சத்தம் வந்துச்சு, யாரையும் காணோமே. ஏய், அவனுங்கள போய் மொட்டை மாடியில பார்க்க சொல்லு. ஏய், ஆறா நீ. ஏய், டேய், ஆறா நீ. டேய், ஐயாயிரம் விட அவன போறா. புறா அவன. அவன இந்த மூஞ்சி காமடா. டேய். ஏக்கா, ரம்யாவை சீக்கிரம் ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். நான் போய் கையோட கூட்டி வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? ஏமா, முன்னக்கூட்டியே சொன்னா தடங்கல் ஏற்படுது. ஊருக்குள்ள வரைக்கும் வரவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதை யாருக்கும் சொல்லாம வர சொல்லிருக்கேன். நீ ரெடியா இருப்பா, நான் போய் கூட்டி வந்துடுறேன். இப்ப என்னடி பண்றது? கல்யாணம் தான். கொன்னே போடுவேன். நான் நல்லா படிச்சு பெரிய அளவுல டிகிரி எல்லாம் வாங்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வழியில வர்ற மாப்பிள்ளையா இருந்தாலாவது துரத்திடலாம். இவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அடியே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாடி. பூசாரி ஐயா இருக்காருங்களா? இப்போ வந்துருவான். உட்காருங்க. சரிங்க. ஏய், பாத்துப்பா. ஹலோ, சொல்லுங்க ஐயா. பூசாரி.
தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அடி கல்யாணமே வேணான்னு சொன்ன. அது இவரை பாக்குறதுக்கு முன்னாடி. உனக்கும் அவருக்கும் ஒசரம் கூட ஒத்து வராதடி. அவரே கிடைக்கும் போது செருப்பு கிடைக்காதா? அவர் ஹைட்டுக்கு நான் ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்ன 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளைய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஒசரம் தான் இடிக்குது. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ளை தானே. என்ன மன்னிக்கார சொல்லுங்க. ஆமாமா, ஒசரத்துல சந்தேகம்னா பொண்ணை பக்கத்துல நிக்க வச்சு பாத்தலாமே. அது எப்படி பொண்ணு பக்கத்துல நிக்கும்? அப்ப பொண்ணு ஃப்ரெண்டு ஒரே ஹைட் தானே, அவங்கள வர சொல்லுங்க. அது சரிதான். போகன்னு எம்பி நின்னு எப்படியாவது ஓகே பண்ணிருடி. அட வெக்கப்படாம ஆமா. ஐயனார் ஐயா வந்துட்டாரு. அட என்னம்மா நீங்க போய் இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு? நான் தான் பூசாரி பார்த்து கேட்டு சொல்றேன்னு சொன்னேனம்மா. மனசு கேட்கல, அதான் நேர்லயே வந்து ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நேர்த்தி கடன் பண்றதுனால ஆத்தாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டலான்னு பூசாரி சொல்றாரு. அப்ப இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா? அட நீ வேற கிளவி, இவங்க அரண்மனை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு வரலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தா அருள்வாக்கு சொல்லுவா, வந்தங்கன்னா அங்கேயே கேட்டுறலாம். வரேங்க ஐயா. வாங்கம்மா. அப்புறம் பூசாரி மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. சேர்மன் சார், இவங்க தான் அரமன் வீட்டுக்காரங்க. ஆத்தா உங்களுக்கு நல்ல வாக்கு தான் சொல்வா. என்னம்மா இந்த காலத்துல போய் குறி சொல்றது எல்லாம் நம்புற? சும்மா இருடா. ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா. என் தாயே. பூசாரி வீட்டுல பார்த்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தாமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை சீரமைக்க வடநாட்டுல இருந்து வந்த குடும்பம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கோயில் செவர் இடிஞ்சு விழுந்து அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அனாதையான அந்த பொண்ணை ஊரே ஏத்துக்கிட்டு இப்ப பூசாரி வீட்டுல வளருது. யாருமே எதிர்பார்க்கலாமா? 5 வயசு இருக்கிறப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திடீர்னு சாமி வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பெத்தவங்களே காவு வாங்கினதுனால என்னமோ அம்மனே இவளுக்குள்ள வந்துட்டதா ஊரே நம்புது. அந்த ஆத்தாலே நேர்ல வந்து சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வாயால சொல்ற எல்லாமே பலிக்கும்னு எங்க நம்பிக்கை.